ஆசை. என் பையன் இன்ஜினியர் ஆகணும், டாக்டர் ஆகணும், இன்னைக்கு ஆசைப்படுற மாதிரி அன்னைக்கு ஆசை. அவர் உலகத்துக்கு சக்கரவர்த்தியாக தன் மகன் வர வேண்டும் என்று நினைக்கிறார். ஆனால் அவருக்கு சந்தேகம், இவனால் முடியுமா என்று. அரிஸ்டாட்டிலிடம் படிக்கிறார் நம்முடைய அலெக்சாண்டர். ஒரு நாள் மன்னன் பிலிப் அரச சபையிலே உட்கார்ந்திருக்கிறார். ஒரு அரபு குதிரை வியாபாரி வருகிறான். அவன் ஐயா மன்னரிடம் சொல்கிறான், மன்னரே, என்னிடம் ஒரு அரபு குதிரை இருக்கிறது. இந்த குதிரையை உலகத்தில் யாருமே அடக்கியது கிடையாது. இந்த குதிரையை அடக்குவதற்கு உங்கள் நாட்டில் வீரர்கள் இருக்கிறார்களா என்று கேட்கிறான். என்னுடைய நாடு கிரேக்க வீரர்கள் நிறைந்த நாடு. என் நாட்டில் உன் குதிரையை அடக்க வீரர்கள் இல்லாமலா இருப்பார்கள்? உன் குதிரையை எங்கள் நாட்டின் வீரர்கள் அடக்கி காட்டுவார்கள் என்று பிலிப் சொல்கிறான். அந்த குதிரையை அடக்குவதற்கு ஒரு நாள் தீர்மானிக்கப்படுகிறது. குதிரை வீரன் மைதானத்திற்கு வந்து விட்டார்கள். இப்படி மக்கள் மைதானத்தை சுற்றிலும் மக்கள் அமர்ந்திருக்கிறார்கள். அரச குடும்பம் இப்படி ஒரு மேடையிலே அமர்ந்திருக்கிறது. பிலிப் அமர்ந்திருக்கிறான், பக்கத்திலே அலெக்சாண்டர் அமர்ந்திருக்கிறான். அந்த நாட்டினுடைய மிகச்சிறந்த வீரர்களாக 2 பேர்கள் தேர்வு செய்யப்படுகிறார்கள். இது கற்பனை அல்ல, வரலாற்றிலே இருக்கிற செய்தி. 2 பேர்கள் தேர்ந்தெடுக்கப்படுகிறார்கள். அந்த குதிரை வியாபாரி குதிரையை பிடித்து கொண்டு அந்த மைதானத்தின் மத்தியிலே நின்று கொண்டிருக்கிறான். முதலில் அந்த குதிரையை அடக்குவதற்கு ஒரு வீரன் அனுப்பி வைக்கப்படுகிறான். அவன் இங்கிருந்து அந்த குதிரையை பார்த்து போகிறான். அந்த குதிரைக்கு 10 அடி தூரத்தில் அந்த வீரன் போகின்ற பொழுது குதிரை வியாபாரி அந்த குதிரையினுடைய லகானை பிடித்து திருப்பி இந்த வீரனிடம் கொடுப்பதற்காக குதிரையை திருப்புகிறான். குதிரையினுடைய லகானை பிடித்து அந்த குதிரை வியாபாரி குதிரையை திருப்பியதும் எதிரே வந்த அந்த வீரனின் எதிர்பார்க்காத நேரத்தில் அந்த குதிரை தன்னுடைய முன்னங்கால்களால் அவனை எட்டி உதைத்து விடுகிறது. இதை அந்த வீரன் எதிர்பார்க்கவில்லை, கீழே விழுந்து விடுகிறான். இது முதல் வீரனுக்கு மட்டுமல்ல, 2வது வீரனுக்கும் அப்படியே நடக்கிறது. எல்லோரும் திகைத்து போய் விடுகிறார்கள். நம் நாட்டில் இந்த குதிரையை அடக்குவதற்கு நம் நாட்டிலும் ஆட்கள் இல்லையா என்று திகைக்கிறார்கள். மன்னன் பிலிப்பிற்கு மிகப்பெரிய அதிர்ச்சி. பக்கத்திலே இருந்த இளைஞனான ஒரு 18 வயது இளைஞனான அலெக்சாண்டர் கேட்கிறான், அப்பா, நான் சென்று குதிரையை அடக்கட்டுமா என்று. உன்னால் எப்படி அடக்க முடியும்? இந்த நாட்டின் மிகப்பெரிய வீரர்கள் 2 பேரால் முடியவில்லை, நீ எப்படி அடக்க முடியும் என்று சொல்கிறார். இல்லை அப்பா, என்னால் இந்த குதிரையை அடக்க முடியும் என்று சொல்லிவிட்டு அலெக்சாண்டர் அந்த குதிரையை நோக்கி நடக்க ஆரம்பிக்கிறான். இளவரசன் நடக்கிறான் என்று தெரிந்ததும் குதிரையை அடக்கப் போகிறான் என்று தெரிந்து மக்கள் கைதட்டுகிறார்கள். குதிரையை நோக்கி அலெக்சாண்டர் போய்கொண்டே இருக்கிறான். அந்த குதிரை வியாபாரி அதே மாதிரி அலெக்சாண்டர் பக்கத்திலே வருகின்ற ஒரு 10 அடி தூரத்தில் வருகின்ற பொழுது தன்னுடைய அந்த குதிரையை லகானை பிடித்து திருப்பி அலெக்சாண்டர் கையில் கொடுக்க வேண்டும் அல்லவா, திருப்புகிறான். ஆனால் அந்த குதிரை வியாபாரி லகானை பிடித்து திருப்புவதற்குள் 10 அடிக்கு முன்பிருந்தே அலெக்சாண்டர் தாவி ஏறி அந்த குதிரையின் மீது ஏறி உட்கார்ந்து விடுகிறான். உட்கார்ந்து அந்த அரபு வியாபாரியின் கையிலிருந்து லகானை தட்டி பறித்து விடுகிறான். தட்டி பறித்து அந்த மைதானத்தை சுற்றி வருகிறான். மக்களெல்லாம் கரகோஷம் செய்கிறார்கள். மன்னருக்கு மிகப்பெரிய சந்தேகம். 2 வீரர்களால் முடியாத காரியத்தை நம் அலெக்சாண்டரால், நம் மகனால் எப்படி முடிந்தது? எல்லோரும் கூட்டம் அவனை தூக்கி கொண்டாடுகிறார்கள். அரண்மனைக்கு வந்தவுடன் பிலிப் கேட்கிறான், நான் அப்பொழுதே கேட்க வேண்டும் என்று நினைத்தேன், உன்னால் மட்டும் இப்படி இந்த குதிரையை அடக்க முடிந்தது? அப்பொழுது அலெக்சாண்டர் சொன்னானாம், அப்பா, என்னுடைய குரு அரிஸ்டாட்டில் ஒன்று சொல்லியிருக்கிறார், வாழ்க்கையில் நீ எதை செய்தாலும் வெற்றி பெறலாம், ஆனால் எந்த காரியத்தில் இறங்கினாலும் நீ தெளிவோடு இறங்க வேண்டும், மறந்து விடாதே என்று என்னை எச்சரித்திருக்கிறார். ஆமாம், அதற்கும் இதற்கும் என்ன சம்பந்தம்? அப்பா, நீங்கள் எல்லோரும் அந்த குதிரையை பார்த்து கொண்டிருந்தீர்கள், ஆனால் அந்த குதிரை வியாபாரி செய்த ஒரு செயலை நீங்கள் யாரும் கவனிக்கவில்லை. அப்படி என்ன செய்தான் என்று மன்னர் மகனிடம் கேட்கிறார். அலெக்சாண்டர் சொல்கிறான், அப்பா, அந்த குதிரை வியாபாரி முதலில் அந்த குதிரையை சூரியனை பார்த்து நிறுத்தி வைத்திருக்கிறான். அதற்கு பிறகு அந்த வீரன் வருகின்ற பொழுது வலுக்கட்டாயமாக அதை திருப்புகிறான், சூரியனுக்கு எதிர் திசையிலே திருப்புகிறான். அதனால் அந்த குதிரையினுடைய கரிய நிழல் கீழே விழுகிறது. தன்னுடைய கரிய நிழலை பார்த்தவுடன் குதிரை மிரண்டு விடுகிறது. மிரண்டு போன குதிரை பக்கத்தில் யார் வந்தாலும் எட்டி உதைக்கும் அல்லவா, அப்படித்தான் அந்த 2 வீரர்களையும் எட்டி உதைத்தது. இதை நான் தெரிந்து கொண்டேன். அதனால் தான் அந்த வீரன் குதிரையை திருப்புவதற்கு முன்பாக நான் குதிரையின் மீது மேலே ஏறி அமர்ந்து அவனுடைய கடிவாளத்தை எட்டி பிடித்தேன். அப்படித்தான் நான் குதிரையை அடைக்கிறேன் என்று சொன்னாராம். இங்கே நினைத்து பாருங்கள், ஒரு சாதாரண செயல். அன்றுதான் பிலிப்பிற்கு நம்பிக்கை வந்ததாம், என்னுடைய மகன் இந்த உலகத்தின் சக்கரவர்த்தியாக முடிசூட்டுவான் என்று. பாலோடு பழம் யாவும் உனக்காக வேண்டும், எழுதுவது கண்ணதாசன். பாலோடு பழம் யாவும் உனக்காக வேண்டும், பாவை உன் முகம் பார்த்து பசியார வேண்டும். ஓ முகத்தை பார்த்தே நான் பசியாரணும். பாலோடு பழம் யாவும் உனக்காக வேண்டும்,
பாவை உன் முகம் பார்த்து பசியாற வேண்டும், மனதாலும் உடலாலும் தாயாக வேண்டும், மடி மீது விளையாடும் சேயாக வேண்டும், அது நீயாக வேண்டும். நம்மால் ரெண்டு வரி தாங்க படிப்பான். அந்த ரெண்டு வரி தான் அந்த பாட்டில். அது பாருங்க, நான் காணும் உலகங்கள் நீ காண வேண்டும். நீ வேற எதுவும் புதுசாக பார்க்கக்கூடாது. நான் என்ன பார்க்குறேனோ அதைத்தான் நீ பார்க்கணும். அடுத்த வரி அதை விட கொடுமைங்க, நீ காணும் பொருள் யாவும் நானாக வேண்டும். இந்த மூஞ்சி எப்படி இருந்தாலும் சரி, இதுதான் அங்கே தெரியணும். இது கண்ணதாசனுடைய மிகச்சிறந்த காதல் பாடல். ஒரு ஆண் என்பவன் எப்படிப்பட்டவன், ஒரு பெண் என்பவள் எப்படிப்பட்டவள் என்று அந்த பாடலிலே கண்ணதாசன் சொல்லுவான். அப்பா வந்து பையன்கிட்ட கேட்பார், தம்பி நாமெல்லாம் நிலத்தில் வாழ்கிறோம், மீன்கள் நீரில் வாழ்கிறது, மீன்கள் நீரில் வாழ்வது உனக்கு ஆச்சரியமாக தோன்றவில்லையா அப்படின்னு அப்பா மகன்கிட்ட கேட்பார். அதுக்கு பையன் அப்பாட்ட சொல்லுவான், அப்பா மீன்கள் நீரில் வாழ்வது எனக்கு ஆச்சரியமாக தோன்றவில்லை, ஆனால் தான் வாழ்கிற நீரிலேயே அது கொதித்து குழம்பாகிறதே, அதுதான் எனக்கு ஆச்சரியமாக தோன்றுகிறது. அதை எழுதிவிட்டு கண்ணதாசன் எழுதுவான், எப்படி மீன்கள் தான் வாழ்கிற நீரிலேயே கொதித்து குழம்பாகிறதோ அப்படித்தான் பல மனிதர்கள் தங்கள் மனங்களில் வரக்கூடிய எண்ணங்களிலேயே சிக்கி சிக்கி சீரழிந்து விடுகிறார்கள். தீதும் நன்றும் பிறர் தரவாரா. அதனால்தான் பழனி என்கிற படத்தில் அண்ணன் என்னடா தம்பி என்னடா பாடலில் கண்ணதாசன் எழுதினான், பெட்டை கோழிக்கு கட்டு சேவலை கட்டி வைத்தவன் யாரடா, அவை 8 குஞ்சுகள் பெற்றெடுத்ததும் சோறு போட்டவன் யாரடா, வளர்ந்த குஞ்சுகள் பிரிந்த போதிலும் வருந்தவில்லையே தாயடா, மனித ஜாதியில் துயரம் யாவுமே மனதினால் வந்த நோயடா. எல்லாவற்றிற்கும் காரணம் மனம். அந்த மனதை செம்மைப்படுத்துகிற ஒரே விஷயம் கல்வியும் இலக்கியமும் தான். உங்கள் குழந்தைகளை, என் அருமை பெற்றோர்களை, அதுதான் முக்கியம். உங்கள் குழந்தைகளுக்கு வெறும் பள்ளி புத்தகங்களை மட்டும் அல்ல, நல்ல இலக்கிய புத்தகங்களை நீங்கள் வாசிக்க கொடுங்கள். அதுதான் முக்கியம். தாமஸ் ஆல்வா எடிசனுடைய வாழ்க்கையிலே நடந்த ஒரு சம்பவத்தை சொல்வார்கள். இன்னொன்றை நீங்கள் முக்கியமாக மனதிலே எழுதி கொள்ள வேண்டும். அதாவது அணைக்கட்டிலே இருக்கிற மீன்கள் இருக்கிறதல்லவா, அந்த மீன்கள் நினைக்குமா இந்த அணைக்கட்டு தனக்காகத்தான் கட்டப்பட்டிருக்கிறது என்று. அதே மாதிரி அது எப்படி தவறான எண்ணமோ, நீங்கள் எல்லோரும் என் பேச்சை கேட்கத்தான் கூடியிருக்கிறீர்கள் என்று நான் நினைத்தால் அது தவறான. எனக்கு தெரியும் உங்கள் குழந்தைகளுடைய கலை நிகழ்ச்சிகள் எப்படி ஆரம்பிக்கும், இவனை எங்கேருந்தையா பிடிச்சி கொண்டு வந்தாங்க என்று உங்கள் மனதை, ஏன்னா உங்களைப் போலவே நானும் பெற்றோராக என்னுடைய குழந்தைகளுடைய கலை நிகழ்ச்சியை ஆவலோடு காத்து கொண்டு இருந்தவன் தானே. அதனால் எனக்கு தெரியும், பயப்பட வேண்டாம். ஒரு 15 நிமிடத்தில் என்னை அழைத்து வந்திருக்கிறார் அல்லவா, அதற்காவது ஒரு 15 நிமிடத்தினுடைய பேச்சை நான் முடித்து விடுவேன். முதலில் அந்த மகிழ்ச்சியோடு நீங்கள் என்னுடைய உரையை கேட்க வேண்டும். அதாவது அதுதான் நீங்கள் ஒரு தாமஸ் ஆல்வா எடிசன் வாழ்க்கையிலே நடந்த ஒரு சம்பவத்தை சொல்வார்கள். தாமஸ் ஆல்வா எடிசன் 1000க்கும் மேற்பட்ட கண்டுபிடிப்புகளை கண்டுபிடித்தவர். ஆனால் அவர் எதையும் முதலாக கண்டுபிடிக்கவில்லை. அதனால் தான் அவருக்கு நோபல் பரிசு கிடைக்கவில்லை என்று சொல்கிறார்கள். கண்டுபிடித்ததை விருத்தி செய்வார். டங்ஸ்டன் இலையை பயன்படுத்தி மின்சார பல்பை தயார் செய்யலாம் என்று கண்டுபிடித்தவர் தாமஸ் ஆல்வா எடிசன். அதற்கு முன்பே 4 பேர்கள் மின்சார பல்பை கண்டுபிடித்திருந்தார்கள். ஆனால் டங்ஸ்டன் இலையை பயன்படுத்தி எரிய வைக்கலாம் என்று கண்டுபிடித்தவர் தாமஸ் ஆல்வா எடிசன். அந்த பல்பு கண்டுபிடிக்கப்பட்ட அன்று நியூயார்க் நகரத்தில் ஒரு பெரிய விழா, ஒரு மறுநாள் ஒரு பெரிய விழா, அந்த பல்பு கண்டுபிடிச்சிருக்கிறார். அதுக்காக மறுநாள் விழா. அவருடைய ஆய்வகத்தில் முதல் நாள் அந்த சோதனை சாவடியில் அந்த பல்பை பார்ப்பதற்கு பல பேர் நகரத்து பிரமுகர்கள் வந்தார்களாம். நான் சொல்கிற செய்தி கற்பனை அல்ல. வாழ்வியல் சிந்தனைகள் என்ற புத்தகத்தில் திராவிடர் கழக தலைவர் ஐயா வீரமணி அவர்கள் இந்த செய்தியை பதிவு செய்திருக்கிறார். அந்த ஆய்வகத்திற்கு நகரத்துடைய பிரமுகர்கள் எல்லாம் பார்க்க வருகிறார்கள். இந்த பல்பை புதுசாக ஒரு பல்பு கண்டுபிடிச்சிருக்கீங்களாமே, அந்த பல்பை பார்க்கணும்னு. அந்த பல்பை அலமாரியில் கொண்டு வைக்கவும் மீண்டும் எடுத்து வரவும் அங்கே ஒரு இளைஞன், ஒரு சின்ன பையன் இருக்கிறான். அவன்கிட்ட சொல்வார், தம்பி அம்பேர் விக்டர், தம்பி விக்டர் அந்த பல்பை எடுத்துகிட்டு வாம்பார். அவன் போய் அந்த பல்பை எடுத்துகிட்டு வருவான். வந்தவர் அந்த பல்பை பார்ப்பார். ஓ, இதுதான் டங்ஸ்டன் இலையை பயன்படுத்துகிற பல்பா என்று பார்த்து கொடுத்து விட்டு போய்விடுவார். இப்படி நடந்து கொண்டே இருந்தது. நீண்ட நேரம் ஆகிவிட்டது. எப்படி நீங்கள் கலை நிகழ்ச்சிக்கு ஆவலாக இருக்கிறீர்களோ அதே மாதிரி அவங்க எல்லாரும் வீட்டுக்கு போகணுன்னு அந்த சோதனை சாவடியிலிருந்து அலுவலர்கள்லாம் நினைத்து கொண்டிருந்திருக்கிறார்கள். கடைசியில் ஒருத்தர் வந்துட்டார் பல்பை பார்க்கணும்னு. விக்டர் பல்பை எடுத்துகிட்டு வானார். அவன் போய் எடுத்துகிட்டு வந்தான். இவர் பார்த்துட்டு அவன் பையன் கையில் கொடுத்து, தம்பி கொண்டு போய் பல்பை கொண்டு போய் அலமாரியில் வையினார். அவனுக்கு வீட்டுக்கு போகிற அவசரம், வேகமாக ஓடினான். கீழே விழுந்து பல்பை கீழே போட்டு உடைச்சிட்டான். செஞ்சிருந்தது ஒரு பல்பு. அவனை எல்லாரும் அடிக்க பாஞ்சிருக்காங்க.
அடிக்கிறதுக்கு முன்னாலே ஓன்னு அழுதுட்டான். அவனுக்கு தெரியும் அடிக்கிறதுக்கு முன்னாலே அழுதுட்டா அடிக்க மாட்டாங்கன்னு. அப்படியே உட்கார்ந்துருக்கான். உடனே வந்து தாமஸ் ஆல்வா எடிசன் எல்லோரையும் நிறுத்திவிட்டு, இன்று மறுபடியும் நாம் ஒரு பல்பு தயார் செய்யலாம் என்று சொல்லி மறுபடியும் ஒரு பல்ப் தயார் செய்யப்பட்டிருக்கிறது. இதற்குள் அந்த இளைஞன் அழுது அழுது தூங்கிட்டான். அந்த விக்டர் அழுது அழுது தூங்கிட்டான். அந்த பல்பு செய்து முடித்ததும் தாமஸ் ஆல்வா எடிசன் அந்த பல்பை கையில் வைத்துக்கொண்டு, எங்கே தம்பி விக்டர், அவனை கூப்பிடுங்கள் என்று சொல்கிறார். மறுபடியும் எதுக்கிட்ட அவனை கூப்பிடுறாருன்னு இருக்காங்க. அவனை அழையுங்கள் என்று அவன் தூங்கிட்டு இருந்திருக்கான். அவனை தட்டி எழுப்பி வா அப்படின்னு கூப்பிட்டு வந்திருக்காங்க. அவன் அழுத முகத்தோடு இருந்தானல்லா, தூங்கி இருக்கிறான். வந்து நிற்கிறான். அவன் கையில் பல்பை கொடுத்து தாமஸ் ஆல்வா எடிசன், தம்பி இதை கொண்டு போய் அலமாரியில் வைத்து விட்டு வா என்று சொல்கிறார். எல்லோரும் தாமஸ் ஆல்வா எடிசனையே பார்க்கிறார்கள். அப்பொழுது தாமஸ் ஆல்வா எடிசன் சொன்னாராம், என்ன பார்க்கிறீர்கள்? ஒரு பல்பு உடைந்தால் நம்மால் மீண்டும் சரி செய்ய முடியும், ஆனால் ஒரு இளைஞனின் மனம் உடைந்தால் ஒருபோதும் நம்மால் சரி செய்ய முடியாது என்று தாமஸ் ஆல்வா எடிசன் சொன்னாராம். ஆக வருங்கால இளைஞர்கள், அவருடைய மனம், உங்கள் குழந்தைகளுடைய மனம் ஒடியாமல் நீங்கள் பார்த்து கொள்ள வேண்டும். அதுதான் பெற்றோருடைய கடமை. ஒன்று தெரிந்து கொள்ளுங்கள், குழந்தைகள் கெட்ட வார்த்தை பேசுவதில்லை, கேட்ட வார்த்தையைத்தான் பேசுகிறார்கள். அதை மனதிலே பதிவு வைத்துக் கொள்ள வேண்டும். ஆக நாம் எப்படி இருக்கிறோம் அதுதான் முக்கியம், அதுதான் முக்கியம். ஏனென்றால் நான் இங்கே இருக்கிற பெரும்பாலும் பெண்கள் நிறைந்திருக்கிறீர்கள், மகிழ்ச்சியாக இருக்கிறது. நான் இருக்கிற ஆண்களுக்கு சொல்கிறேன், உங்கள் குழந்தைகளை உங்களை விடவும் பெண்கள் தான் பொறுப்பாக வளர்ப்பார்கள், அதில் சந்தேகமே வேண்டாம். ஏனென்றால் பெண்கள், ஆண்கள் சுயநலவாதிகள். அது நான் சொல்லவில்லை, கண்ணதாசன் ஒரு பாடலிலே சொல்லுவான், உங்களுக்கெல்லாம் தெரிந்த பாடல், உலகத்தின் மிகச்சிறந்த காதல் பாடல் என்று சொல்வார்கள். நீ பேச நினைப்பதெல்லாம் நான் பேச வேண்டும், பாலும் பழம் என்று நினைக்கிறேன். அந்த படத்தில் வரும். அதில் பாருங்க, அந்த பிள்ளை பாடுங்க, மனைவி பாடுவா, பாலோடு பழம் யாவும் உனக்காக வேண்டும். எழுதுவது கண்ணதாசன். பாலோடு பழம் யாவும் உனக்காக வேண்டும், பாவை உன் முகம் பார்த்து பசியார வேண்டும். ஓ முகத்தை பார்த்தே நான் பசியாரணும். பாலோடு பழம் யாவும் உனக்காக வேண்டும், பாவை உன் முகம் பார்த்து பசியார வேண்டும், மனதாலும் உடலாலும் தாயாக வேண்டும், மடி மீது விளையாடும் சேயாக வேண்டும், அது நீயாக வேண்டும். நம்மால் ரெண்டு வரி தாங்க படிப்பான். அந்த ரெண்டு வரி தான் அந்த பாட்டில். அது பாருங்க, நான் காணும் உலகங்கள் நீ காண வேண்டும். நீ வேற எதுவும் புதுசாக பார்க்கக்கூடாது, நான் என்ன பார்க்குறேனோ அதைத்தான் நீ பார்க்கணும். அடுத்த வரி அதை விட குடும்பங்க, நீ காணும் பொருள் யாவும் நானாக வேண்டும். இந்த மூஞ்சி எப்படி இருந்தாலும் சரி, இதுதான் அங்கே தெரியணும். இது கண்ணதாசனுடைய மிகச்சிறந்த காதல் பாடல். ஒரு ஆண் என்பவன் எப்படிப்பட்டவன், ஒரு பெண் என்பவள் எப்படிப்பட்டவள் என்று அந்த பாடலிலே கண்ணதாசன் சொல்லுவான். அதான் முக்கியம். அதனால தான் நான் சொல்கிறேன், உங்களுடைய கைகளில் தான் இருக்கிறது, பெற்றோருடைய கைகளில் தான் இருக்கிறது, குழந்தைகளை எப்படி வளர்க்க வேண்டும், எப்படி படிக்க வைக்க வேண்டும் என்று. உங்களுடைய, அது பெண்கள் தான் அந்த பொறுப்பை பெரும்பாலும் ஏற்றுக்கொள்ள வேண்டும். நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன், தொலைக்காட்சி ஒன்று இருக்கிறது, வெளிநாட்டுக்காரன் கண்டுபிடித்தான். ஆனால் வெளிநாட்டுக்காரர்கள் கண்டுபிடித்ததிலே மிக அருமையான கண்டுபிடிப்பு என்று நான் நினைப்பது டைனிங் டேபிள். தயவு செய்து தினசரி இரவு நேர உணவையாவது குடும்பத்தோடு எல்லோரும் ஒன்றாக அமர்ந்து சாப்பிட வேண்டும் என்று முடிவெடுங்கள். இரவு உணவை, ஏன்னா காலையில் எல்லாரும் வெளியே போகிறோம், பரபரப்பாக வெளியே போயிட்டு வரோம். இரவு உணவை குடும்பத்தினர் ஒன்றாக, அது குழந்தைகளோடு அமர்ந்து சாப்பிட வேண்டும் என்று பெற்றோர்கள் முடிவெடுக்க வேண்டும். அப்பொழுது நீங்கள் பேசுகிற குழந்தைகளோடு மனமிட்டு பேசுவது இன்னைக்கு ரொம்ப குறைஞ்சி போச்சு. 4 பேர் வீட்டில் இருந்தால் 4 பேர் செல்லில் தனித்தனியாக தான் பேசிக்கிட்டு இருக்காங்க. அந்த 4 பேர் ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசுறது இல்லை. ஆக மனம் விட்டு பேசுகின்ற பொழுது எல்லாம் சரியாகிவிடும். அதை நீங்கள் மறுபடி மனதிலே வைத்துக் கொள்ள வேண்டும். என்றால் நமக்கு தெரியாத விஷயங்கள் குழந்தைக்கு தெரியுங்க, அதாங்க முக்கியம். நமக்கு தெரியாத விஷயங்கள் தெரியும். உலகத்தின் ஒரு வரலாற்றிலே இதற்கு இருக்கிற மிகப்பெரிய உதாரணம் என்ன தெரியுமா? என்னை விடவும் என் குழந்தை புத்திசாலி என்று நீங்கள் நினையுங்கள். வரலாற்றில் இதற்கு இருக்கிற பெரிய உதாரணம், உலகத்தில் அத்தனை ஆண்களும் தங்களை மாவீரர்கள் என்று அழைத்துக் கொள்ள ஆசைப்படுகிறார்கள். அதில் அரசியல் இருக்கவங்க ரொம்பவே ஆசைப்படுவாங்க, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். மாவீரர்கள் என்று ஆசைப்படுவார்கள். ஆனால் வரலாறு மாவீரர்கள் என்று அழைப்பது 2 பேரைத்தான். ஒன்று அலெக்சாண்டர், இன்னொன்று நெப்போலியன். அலெக்சாண்டருடைய வாழ்க்கையிலே நடந்த சம்பவத்தை பதிவு செய்து வைத்திருக்கிறார்கள். தயவு செய்து இதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அலெக்சாண்டருடைய அப்பா மாசிடோனியாவினுடைய அரசன் பிலிப்பிற்கு ஆசை, என்னுடைய மகன் இந்த உலகத்தையே கட்டி ஆள வேண்டும், சக்கரவர்த்தியாக வேண்டும் என்று அவருடைய தந்தையின் ஆசை. என் பையன் இன்ஜினியர் ஆகணும், டாக்டர் ஆகணும், இன்னைக்கு ஆசைப்படுற மாதிரி அன்னைக்கு ஆசை. அவர் உலகத்துக்கு சக்கரவர்த்தியாக தன் மகன் வர வேண்டும் என்று நினைக்கிறார். ஆனால் அவருக்கு சந்தேகம், இவனால் முடியுமா என்று. அரிஸ்டாட்டிலிடம் படிக்கிறார் நம்முடைய அலெக்சாண்டர்.
ஒரு நாள் மன்னன் பிலிப் அரச சபையிலே உட்கார்ந்திருக்கிறான். ஒரு அரபு குதிரை வியாபாரி வருகிறான். அவன் வந்து, ஐயா மன்னவரிடம் சொல்கிறான், மன்னரே, என்னிடம் ஒரு அரபு குதிரை இருக்கிறது. இந்த குதிரையை உலகத்தில் யாருமே அடக்கியது கிடையாது. இந்த குதிரையை அடக்குவதற்கு உங்கள் நாட்டில் வீரர்கள் இருக்கிறார்களா என்று கேட்கிறான். என்னுடைய நாடு கிரேக்க வீரர்கள் நிறைந்த நாடு. என் நாட்டில் உன் குதிரையை அடக்க வீரர்கள் இல்லாமலா இருப்பார்கள்? உன் குதிரையை எங்கள் நாட்டின் வீரர்கள் அடக்கி காட்டுவார்கள் என்று பிலிப் சொல்கிறான். அந்த குதிரையை அடக்குவதற்கு ஒரு நாள் தீர்மானிக்கப்படுகிறது. குதிரை வீரன் மைதானத்திற்கு வந்து விட்டார்கள். இப்படி மக்கள் மைதானத்தை சுற்றிலும் மக்கள் அமர்ந்திருக்கிறார்கள். அரச குடும்பம் இப்படி ஒரு மேடையிலே அமர்ந்திருக்கிறது. பிலிப் அமர்ந்திருக்கிறான், பக்கத்திலே அலெக்சாண்டர் அமர்ந்திருக்கிறான். அந்த நாட்டினுடைய மிகச்சிறந்த வீரர்களாக 2 பேர்கள் தேர்வு செய்யப்படுகிறார்கள். இது கற்பனை அல்ல, வரலாற்றிலே இருக்கிற செய்தி. 2 பேர்கள் தேர்ந்தெடுக்கப்படுகிறார்கள். அந்த குதிரை வியாபாரி குதிரையை பிடித்து கொண்டு அந்த மைதானத்தின் மத்தியிலே நின்று கொண்டிருக்கிறான். முதலில் அந்த குதிரையை அடக்குவதற்கு ஒரு வீரன் அனுப்பி வைக்கப்படுகிறான். அவன் இங்கிருந்து அந்த குதிரையை பார்த்து போகிறான். அந்த குதிரைக்கு 10 அடி தூரத்தில் அந்த வீரன் போகின்ற பொழுது குதிரை வியாபாரி அந்த குதிரையினுடைய லகானை பிடித்து திருப்பி இந்த வீரனிடம் கொடுப்பதற்காக குதிரையை திருப்புகிறான். குதிரையினுடைய லகானை பிடித்து அந்த குதிரை வியாபாரி குதிரையை திருப்பியதும் எதிரே வந்த அந்த வீரனின் எதிர்பார்க்காத நேரத்தில் அந்த குதிரை தன்னுடைய முன்னங்கால்களால் அவனை எட்டி உதைத்து விடுகிறது. இதை அந்த வீரன் எதிர்பார்க்கவில்லை, கீழே விழுந்து விடுகிறான். இது முதல் வீரனுக்கு மட்டுமல்ல, 2வது வீரனுக்கும் அப்படியே நடக்கிறது. எல்லோரும் திகைத்து போய் விடுகிறார்கள். நம் நாட்டில் இந்த குதிரையை அடக்குவதற்கு நம் நாட்டிலும் ஆட்கள் இல்லையா என்று திகைக்கிறார்கள். மன்னன் பிலிப்பிற்கு மிகப்பெரிய அதிர்ச்சி. பக்கத்திலே இருந்த இளைஞனான ஒரு 18 வயது இளைஞனான அலெக்சாண்டர் கேட்கிறான், அப்பா, நான் சென்று குதிரையை அடக்கட்டுமா என்று. உன்னால் எப்படி அடக்க முடியும்? இந்த நாட்டின் மிகப்பெரிய வீரர்கள் 2 பேரால் முடியவில்லை, நீ எப்படி அடக்க முடியும் என்று சொல்கிறார். இல்லை அப்பா, என்னால் இந்த குதிரையை அடக்க முடியும் என்று சொல்லிவிட்டு அலெக்சாண்டர் அந்த குதிரையை நோக்கி நடக்க ஆரம்பிக்கிறான். இளவரசன் நடக்கிறான் என்று தெரிந்ததும் குதிரையை அடக்கப் போகிறான் என்று தெரிந்து மக்கள் கைதட்டுகிறார்கள். குதிரையை நோக்கி அலெக்சாண்டர் போய்கொண்டே இருக்கிறான். அந்த குதிரை வியாபாரி அதே மாதிரி அலெக்சாண்டர் பக்கத்திலே வருகின்ற ஒரு 10 அடி தூரத்தில் வருகின்ற பொழுது தன்னுடைய அந்த குதிரையை லகானை பிடித்து திருப்பி அலெக்சாண்டர் கைகளில் கொடுக்க வேண்டும் அல்லவா, திருப்புகிறான். ஆனால் அந்த குதிரை வியாபாரி லகானை பிடித்து திருப்புவதற்குள் 10 அடிக்கு முன்பிருந்தே அலெக்சாண்டர் தாவி ஏறி அந்த குதிரையின் மீது ஏறி உட்கார்ந்து விடுகிறான். உட்கார்ந்து அந்த அரபு வியாபாரியின் கையிலிருந்து லகானை தட்டி பறித்து விடுகிறான். தட்டி பறித்து அந்த மைதானத்தை சுற்றி வருகிறான். மக்களெல்லாம் கரகோஷம் செய்கிறார்கள். மன்னருக்கு மிகப்பெரிய சந்தேகம். 2 வீரர்களால் முடியாத காரியத்தை நம் அலெக்சாண்டரால், நம் மகனால் எப்படி முடிந்தது? எல்லோரும் கூட்டம் அவனை தூக்கி கொண்டாடுகிறார்கள். அரண்மனைக்கு வந்தவுடன் பிலிப் கேட்கிறான், நான் அப்பொழுதே கேட்க வேண்டும் என்று நினைத்தேன், உன்னால் மட்டும் இப்படி இந்த குதிரையை அடக்க முடிந்தது? அப்பொழுது அலெக்சாண்டர் சொன்னானாம், அப்பா, என்னுடைய குரு அரிஸ்டாட்டில் ஒன்று சொல்லியிருக்கிறார், வாழ்க்கையில் நீ எதை செய்தாலும் வெற்றி பெறலாம், வாழ்க்கையில் நீ எதை செய்தாலும் வெற்றி பெறலாம், ஆனால் எந்த காரியத்தில் இறங்கினாலும் நீ தெளிவோடு இறங்க வேண்டும், மறந்து விடாதே என்று என்னை எச்சரித்திருக்கிறார். ஆமாம், அதற்கும் இதற்கும் என்ன சம்பந்தம்? அப்பா, நீங்கள் எல்லோரும் அந்த குதிரையை பார்த்து கொண்டிருந்தீர்கள், ஆனால் அந்த குதிரை வியாபாரி செய்த ஒரு செயலை நீங்கள் யாரும் கவனிக்கவில்லை. அப்படி என்ன செய்தான் என்று மன்னர் மகனிடம் கேட்கிறார். அலெக்சாண்டர் சொல்கிறான், அப்பா, அந்த குதிரை வியாபாரி முதலில் அந்த குதிரையை சூரியனை பார்த்து நிறுத்தி வைத்திருக்கிறான். சூரியனை பார்த்து நிறுத்தி வைத்திருக்கிறான். அதற்கு பிறகு அந்த வீரன் வருகின்ற பொழுது வலுக்கட்டாயமாக அதை திருப்புகிறான், சூரியனுக்கு எதிர் திசையிலே திருப்புகிறான். அதனால் அந்த குதிரையினுடைய கரிய நிழல் கீழே விழுகிறது. தன்னுடைய கரிய நிழலை பார்த்தவுடன் குதிரை மிரண்டு விடுகிறது. மிரண்டு போன குதிரை பக்கத்தில் யார் வந்தாலும் எட்டி உதைக்கும் அல்லவா, அப்படித்தான் அந்த 2 வீரர்களையும் எட்டி உதைத்தது. இதை நான் தெரிந்து கொண்டேன். அதனால் தான் அந்த வீரன் குதிரையை திருப்புவதற்கு முன்பாக நான் குதிரையின் மீது மேலே ஏறி அமர்ந்து அவனுடைய கடிவாளத்தை எட்டி பிடித்தேன். அப்படித்தான் நான் குதிரையை அடைக்கிறேன் என்று சொன்னாராம். இங்கே நினைத்து பாருங்கள், ஒரு சாதாரண செயல். அன்றுதான் பிலிப்பிற்கு நம்பிக்கை வந்ததாம், என்னுடைய மகன் இந்த உலகத்தின் சக்கரவர்த்தியாக முடிசூட்டுவான் என்று. தந்தைக்கு இல்லாத தெரியாத ஒரு செய்தி. அப்படித்தான் நம்முடைய குழந்தைகள் நம்மை விட புத்திசாலிகள். எனக்கு இன்னைக்கு வரைக்கும் ட்ரெயினில் டிக்கெட் போட தெரியல, என் பையன் தான் பண்ணி கொடுக்குறான். நம்மை விடவும் நம் குழந்தைகள் புத்திசாலிகள். அதிலும் இப்படி அற்புதமான ஒரு பள்ளிக்கூடம் கிடைத்திருக்கிறது. நினைத்து பாருங்கள். நான் குறிப்பிட்ட நேரத்துக்கு ஒரு 4-5 நிமிடங்கள் இருக்கிறது. ஒரே ஒரு இன்னொரு செய்தியை சொல்லி முடித்து விடுகிறேன். நான் முதலிலே சொன்னேன், எதுவும் நீங்கள் குழந்தைகளுடைய மனதிலே தயவு செய்து மனம் விட்டு பேசுங்கள்.
நிறைய வரலாற்று ஆவணங்களை அவங்க சொல்லுங்கள், என்னெல்லாம் வரலாற்றிலே நடந்திருக்கிறது என்பதை நேரம் கிடைக்கின்ற பொழுதெல்லாம் அவர்களுக்கு சொல்லுங்கள், மனம் விட்டு பேசுங்கள். அதுதான் முக்கியம். இரண்டாவது கருத்தே கிடையாது. நான் நினைக்கிறேன், எனக்கு தெரிந்து ஒரு இந்தியாவின் இன்று புகழ்பெற்ற மனிதர் அவர் அலெக்சாண்டர். இப்பொழுது உள்ள ஒருவரை நான் எடுத்து பார்க்கிறேன். இந்தியாவின் புகழ்பெற்ற மனிதர் அவர். அவருடைய வரலாற்றை நீங்கள் வாங்கி படியுங்கள். அவர் எழுதுகிறார், அவர் மைசூரில் பிறந்தவர். அவர் வீட்டில் 8 குழந்தைகள், 8 குழந்தைகள் என்று வைத்துக் கொள்ளுங்கள். அவருக்கு வீட்டிலே வருடத்திற்கு ஒரு முறை தான் துணி எடுப்பார்களாம். அவங்க அப்பாவுக்கு 250 ரூபா சம்பளம், வாத்தியார் வேலை, 250 ரூபா சம்பளம். அதில் இன்னொன்று நீங்கள் வரலாற்றை படிக்கின்ற பொழுது தெரியும், ஆசிரியர்கள் குழந்தைகள் எல்லோரும் சரித்திரம் படைத்திருக்கிறார்கள். நானும் பார்க்கிறேன். அது மேரி கியூரியாக இருந்தாலும் சரி, நான் சொல்ல போகிறா இருந்தாலும் சரி, தாமஸ், நிறைய பேர் ஆசிரியரின் குழந்தைகள் பெரும்பாலும் சரித்திரம் படைக்கிறார்கள். அந்த ஆசிரியர்கள் தங்கள் குழந்தைகளை மற்ற ஊரார் பிள்ளையை ஊட்டி வளர்த்தால் தன் பிள்ளை தானே வளரும் என்று சொல்வார்களே, நான் முன்னேறணும்னு ஆசிரியர் மட்டும்தாங்க நினைக்கிறாங்க. எங்கள் வீட்டில் உள்ளவங்க தவிர என்னுடைய ஆசிரியர் மட்டும்தான் நினைப்பாங்க நான் முன்னேறணும்னு. அந்த பெருந்தன்மையால் என்னவோ வரலாறு அப்படித்தான் வைத்திருக்கிறது. நான் சொல்லுகிற மனிதர் மைசூரிலே பிறந்தவர், 8 குழந்தைகள். வருஷத்தில் ஒரு தடவை தான் அப்பா ட்ரெஸ் எடுப்பாராம். மொத்தத்தில் 4 ஷர்ட்டை ட்ரௌசர் எடுத்து கையில் கொடுத்தார், போட்டுக்க 1 வருஷம் இதான். அந்த பையனுக்கு தோசை சாப்பிடணும்னு ஆசை வருவாங்க. தோசை அம்மாட்ட போய், அம்மா தோசைம்மாண்ணா, நீ அப்படிலாம் நம்ம வீட்டில் டெய்லி தோசையெல்லாம் சுட முடியாதுடா, நீ வேணா தோசை வேணும்னா பக்கத்து ஊரில் போய் மரப்பொடி வாங்கிட்டு வா, இந்த ஊரோட விலை கம்மி, அந்த மரப்பொடியில் கிடைக்கிற ரூபாய்க்கு நீனும் உங்கள் அண்ணனும் தோசை சாப்பிட்டுக்கலான்னு. இவன் அந்த பையன், அவன் பேர் மூர்த்தி, சைக்கிள் எடுத்துகிட்டு பக்கத்து ஊருக்கு போவாங்களாம். பக்கத்து ஊரில் போய் மரப்பொடி வாங்கிட்டு கிடைக்கிற காசுக்கு 2 பேரும் தோசை சாப்பிட்டு வருவாங்களாம். வரலாறு, இதெல்லாம் கதையல்ல, வருவாங்களாம். பையன் 10வது வகுப்பில் 4வது ரேங்க், ஸ்டேட்டில் 4வது ரேங்க், மைசூர் மாகாணத்திலே 4வது ரேங்க் எடுக்கிறான். அப்பாட்ட ஓடி போய் சொல்கிறான், அப்பா எனக்கு ஸ்டேட்லேயே 4வது ரேங்க் கிடச்சிருக்கு. அப்பா என்ன சொன்னார் தெரியுமா, மீதி 3 ரேங்க் எங்கடா போச்சு, மீதி 3 ரேங்க் எங்கே போச்சு? அவன் ஓன்னு அம்மா மடியில் படுத்து ஆடலாம். அப்போ அம்மா சொன்னாலாம், இல்லைடா நீ எப்போவுமே முதல் இடத்துல இருக்கணும்னு அப்பா நினைக்கிறாருடாங்கிறான். +2ல் ஸ்டேட்லேயே 3வது ரேங்க் சார், மாநிலத்திலேயே 3வது ரேங்கு. அப்பவும் அப்பாட்ட போய் சொல்கிறான், அப்பவும் அதான் கேட்குற, முதல் ரேங்க் எங்கடா போச்சு? மூர்த்தி, நீ எந்த இடத்தில் இருந்தாலும் நம்பர் 1 இருக்கணும்னு ஆசைப்படு என்று சொல்கிறார். ஐஐடியில் சேர்ந்து படிக்கணும் என்று மூர்த்திக்கு ஆசை. அவங்க இருக்கிறது மைசூர், பெங்களூரில் ஐஐடி இருக்குது. ஐஐடியில் சேர்ந்து படிக்கணும்னு ஆசைங்க. அப்போல்லாம் 1200 பேர், நான் சொல்வது 1955 அந்த சமயங்களில் 1200 பேர் தான் ஐஐடிக்கு செலக்ட் பண்ணுவாங்களாம். மூர்த்தி பரீட்சை எழுதுகிறான். இந்தியாவிலேயே 17வது ரேங்க் மூர்த்தி, இந்தியாவிலேயே மூர்த்தி 17வது ரேங்கு. அவனும் ஃப்ரெண்ட்ஸும் சேர்ந்து கம்பைன் ஸ்டடி படிச்சிருக்காங்க. ஓடி போய் அப்பாட்ட சொல்லியிருக்காங்க, எப்பா ஐஐடியில் எனக்கு கிடச்சிருச்சுப்பா இடம், நான் எங்கே கேட்டாலும் கொடுத்துருவாங்க, பெங்களூர் கிடச்சிருப்பா அப்படிங்கிறான். அப்பா சொன்னாராம், தம்பி மூர்த்தி, நீ மட்டும் எனக்கு குழந்தை இல்லைடா, உன் அக்கா தங்கச்சி எல்லாரும் வீட்டில் இருக்காங்கடா, உன்னைய மட்டும் நான் பெங்களூரில் சேர்ந்து படிக்க வச்சா இவங்களெல்லாம் நான் எப்படிடா படிக்க வைப்பேன்? உன்னை படிக்க வைக்க முடியாதுடா. 17வது ரேங்க் இந்தியாவிலே கிடைத்த பிறகும் மூர்த்தியை வறுமை பெங்களூர் ஐஐடியில் சேர்ந்து படிக்க விடவில்லை. அவனை விட குறைந்த மதிப்பெண் வாங்கிய மாணவர்கள்லாம் ட்ரெயினில் பெங்களூருக்கு கிளம்புறாங்களாம். மூர்த்தி அப்படி கண்ணீரோடு கை அசைச்சானாங்க. அவன் கை அசைக்க கண்ணில் இருந்து நினைக்கின்ற பொழுது எனக்கே அப்படி இருக்குது, கண்கள் இருந்து கண்ணீர் வழியுது. வறுமை பாருங்கள், இவ்வளவு கொடுமை பாருங்கள். ஆனாலும் அந்த மூர்த்தி அசரலைங்க. எந்த மூர்த்தியை வறுமை ஐஐடி படிக்க விடவில்லையோ, இன்று ஐஐடியில் படித்தவர்களெல்லாம் அந்த மூர்த்தி நடத்துகிற கம்பெனியில் தனக்கு வேலை கிடைக்குமா என்று நினைக்கிறார்கள். அவர் சிரிக்கிறார், நான் அங்கே தானே வேலை பார்த்தேன்னு. அதாவது இந்தியா தொழில்நுட்பத்தில் ஒரு வல்லரசாக இருப்பதற்கு யாரையேனும் ஒருவரை நோக்கி கை நீட்ட வேண்டுமென்றால் நீங்கள் இன்ஃபோசிஸ் அதிபர் நாராயணமூர்த்தியை நோக்கித்தான் கை நீட்ட வேண்டும் என்று சொல்கிறார்களே, அந்த நாராயணமூர்த்தி தான் அப்படி வறுமையால் பாதிக்கப்பட்டவர். அதற்கு பிறகு பெங்களூர் இன்ஜினியரிங் காலேஜில் படித்தார், ஃபர்ஸ்ட் ரேங்க் வந்தார். அவருக்கு ஸ்காலர்ஷிப் கிடைச்சது. ஐஐடி கான்பூர் ஐஐடியில் மாஸ்டர் டிகிரி முடித்தார். அதெல்லாம் அது சரித்திரம். நினைத்து பாருங்கள். ஆக எதையுமே நம்முடைய குழந்தைகளுடைய படிப்பிற்கு எதுவுமே தடையாக இருக்க முடியாது. அதனால் என்னுடைய வணக்கத்திற்குரிய பெரியோர்களே, தாய்மார்களே, ஒரு அற்புதமான பள்ளிக்கூடம் உங்களுக்கு கிடைத்திருக்கிறது. எனக்கு மட்டும் ஒரு வரம் இருந்ததுன்னா மறுபடியும் குழந்தையா மாதிரி அம்பாள் ஸ்கூலில் சேர்ந்துருவேன். அதிலும் நம்ம கேசவர்கள் 4 நாளாக என்னோட தொலைபேசியில் பேசிக்கொண்டே இருக்கிறார். இந்த தொலைபேசி என்பது
முதலமைச்சர் இருந்து எல்லோருக்கும் என்னை தெரியும், அது வேறு. எல்லோரும் பேசுகிற ஒரு தொலைபேசி என்றே வைத்துக் கொள்ளுங்கள். ஆனால் பேசுகின்ற பொழுதே நீங்கள் உண்மையிலே ஒரு செல்ஃபோனில் என்ன ரிங்டோன் வச்சுருக்கே அந்த ஆளை கண்டுபிடிச்சிடலாங்க. அந்த ஆள் என்ன டைப்புன்னு, என்ன ரிங்டோன் வச்சுருக்கான்னு பார்த்துட்டு அந்த ஆளை கண்டுபிடிச்சிடலாம். இப்போ ஒரே ஒரு செய்தியை மட்டும் சொல்லி முடிக்கிறேன். தமிழன் தமிழை பற்றி நிறைய சொல்லிக்கொண்டே போகலாம். செம்மொழி அதெல்லாம் சொன்னாங்க. அது பெரிய பட்டியல். 1ஆம் நூற்றாண்டில் தொல்காப்பியம், 2ஆம் நூற்றாண்டில் சங்க இலக்கியங்கள், 3ஆம் நூற்றாண்டில் திருவாசகம், 4ஆம் நூற்றாண்டில் ஆசாரக்கோவை, 5ஆம் நூற்றாண்டில் பெருங்காதை, 6ஆம் நூற்றாண்டில் கல்லாடம், 7-8 நூற்றாண்டில் தேவார பாடல்கள், 9ஆம் நூற்றாண்டில் ஆழ்வாரடிகளின் பக்தி பாசுரங்கள், 10ஆம் நூற்றாண்டில் சீவக சிந்தாமணி, 11ஆம் நூற்றாண்டில் பெரிய புராணம், 12ஆம் நூற்றாண்டில் முற்பகுதியில் கந்தபுராணம், பிற்பகுதியில் கம்பராமாயணம், 13ஆம் நூற்றாண்டில் சிவஞான போதம், 14ஆம் நூற்றாண்டில் தலபுராணங்கள், 15ஆம் நூற்றாண்டில் வில்லிபுத்தூரார் பாரதம், 16ஆம் நூற்றாண்டில் திருவிளையாடற் புராணம், 17ஆம் நூற்றாண்டில் தேம்பாவணி சீரா புராணம், 18ஆம் நூற்றாண்டில் தாயுமானவர் பாடல்கள், 19ஆம் நூற்றாண்டில் வள்ளலார் பாடல்கள், 20ஆம் நூற்றாண்டில் மகாகவி பாரதி பாடல்கள் என்று 20 நூற்றாண்டு வரலாறு கொண்டது நம் தமிழ்மொழி. அதெல்லாம் பெரிது. நான் சொல்ல ஒரு சின்ன விஷயம் சொல்லி முடிக்கிறேன். உள்ளங்கை நெல்லிக்கனி போல என்று ஒரு மரபு தொடர் நம் தமிழன் வைத்திருக்கிறான். உள்ளங்கை நெல்லிக்கனி போல நம்மளும் வாக்கியம் அமைச்சு நம்மளும் எழுதியிருக்கோம் வகுப்புலாம் படிக்கும்போது. உள்ளங்கை நெல்லிக்கனி போல விளங்கியது. ஏன் உள்ளங்கையில் நெல்லிக்கனி இருந்தால் தான் விளங்குமா? தெரியுமா? உள்ளங்கையில் நாவல்கனி இருந்தால் தெரியாதா? உள்ளங்கையில் எலுமிச்சங்கனி இருந்தால் தெரியாதா? ஏன் உள்ளங்கை நெல்லிக்கனி என்று என் தமிழன் சொன்னான். நினைச்சு ஒரு சாதாரண விஷயங்க. நான் இலங்கையில் போய் உட்கார்ந்துருக்கேன். இலங்கை ஜெயராஜ் அதை பேசுகிறார். திருச்சியை சார்ந்த பேராசிரியர் ராதாகிருஷ்ணன் தான் இதற்கு பொருள் சொன்னார்னு சொல்கிறார். இலங்கையில் இது மட்டும் நான் சொல்லி நிறைவு செய்கிறேன். அதாவது ஒரு விஷயத்தை நீங்கள் புரிஞ்சுக்கணுங்கிறக்காக சொல்கிறேன். உள்ளங்கை நெல்லிக்கனினா, நெல்லிக்கனியில் வெளியே கோடு இருக்கும், பார்க்குறோம். வெளியே கோடு, உள்ள விதை இருக்குது. உள்ள விதை மேடு பள்ளமாக இருக்குது. வெளியே அந்த நெல்லிக்கனியை உடைக்காமலேயே அந்த விதை இந்த இடத்துல மேடாக இருக்குது, இந்த இடத்துல பள்ளமாக இருக்குன்னு வெளியே பார்த்தே சொல்லிடலாமா? ஒரு மனிதனையினுடைய வெளித்தோற்றத்தை வைத்தே, ஒரு மனிதனுடைய புறத்தோற்றத்தை வைத்தே அகத்தோற்றம், இந்த ஆள் இப்படிப்பட்டவன் அப்படின்னு சொல்லிடலாமா? அதனால தான் உள்ளங்கை நெல்லிக்கனி போல என்று என் தமிழன் சொன்னான் என்று சொல்கிறார்கள். ஒரு சாதாரண மரபு தொடர் கூட எவ்வளவு யோசனை, ஒரு ஆழ்ந்த யோசனையை வைத்திருக்கிறார்கள். அதுதாங்க நம்முடைய தமிழ்மொழி. ஆக அந்த தமிழ்மொழியினுடைய இலக்கியங்களையும் நீங்கள் குழந்தைகளுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும் என்று சொல்லி, அதாவது நான் கூட சொல்வேன், என் வயிற்றுக்கு பொறியியல், இதயத்திற்கு இலக்கியம். அரண்வரையான் நல்ல செய்யினும் பிறன்வரையாள் பெண்மை நயவாமை நன்று முயூவ உரை. ஒருவன் அறநெறியில் நிற்காமல் அறமில்லாதவைகளைச் செய்தாலும் பிறனுக்கு உரியவளின் பெண்மையை விரும்பாமல் வாழ்தல் நல்லது. சாலமன் பாப்பையா உரை. அறம் செய்யாமல் பாவத்தையே செய்பவனாக இருந்தாலும் அடுத்தவரின் உரிமை ஆகிய மனைவி மேல் ஆசைப்படாமல் இருப்பது நல்லது. கலைஞர் உரை. பிறன் மனைவியை விரும்பிச் செயல்படுவது அறவழியில் நடக்காதவர் செயலைவிட தீமையானதாகும். அரண்வரையான் நல்ல செய்யினும் பிறன்வரையாள் பெண்மை நயவாமை நன்று முயூவ உரை. ஒருவன் அறநெறியில் நிற்காமல் அறமில்லாதவைகளைச் செய்தாலும் பிறனுக்கு உரியவளின் பெண்மையை விரும்பாமல் வாழ்தல் நல்லது. சாலமன் பாப்பையா உரை. அறம் செய்யாமல் பாவத்தையே செய்பவனாக இருந்தாலும் அடுத்தவரின் உரிமை ஆகிய மனைவி மேல் ஆசைப்படாமல் இருப்பது நல்லது. கலைஞர் உரை. பிறன் மனைவியை விரும்பிச் செயல்படுவது அறவழியில் நடக்காதவர் செயலைவிட தீமையானதாகும். அரண்வரையான் நல்ல செய்யினும் பிறன்வரையாள் பெண்மை நயவாமை நன்று முயூவ உரை. ஒருவன் அறநெறியில் நிற்காமல் அறமில்லாதவைகளைச் செய்தாலும் பிறனுக்கு உரியவளின் பெண்மையை விரும்பாமல் வாழ்தல் நல்லது. சாலமன் பாப்பையா உரை. அறம் செய்யாமல் பாவத்தையே செய்பவனாக இருந்தாலும் அடுத்தவரின் உரிமை ஆகிய மனைவி மேல் ஆசைப்படாமல் இருப்பது நல்லது. கலைஞர் உரை. பிறன் மனைவியை விரும்பிச் செயல்படுவது அறவழியில் நடக்காதவர் செயலைவிட தீமையானதாகும். அரண்வரையான் நல்ல செய்யினும் பிறன்வரையாள் பெண்மை நயவாமை நன்று முயூவ உரை. ஒருவன் அறநெறியில் நிற்காமல் அறமில்லாதவைகளைச் செய்தாலும் பிறனுக்கு உரியவளின் பெண்மையை விரும்பாமல் வாழ்தல் நல்லது. சாலமன் பாப்பையா உரை. அறம் செய்யாமல் பாவத்தையே செய்பவனாக இருந்தாலும் அடுத்தவரின் உரிமை ஆகிய மனைவி மேல் ஆசைப்படாமல் இருப்பது நல்லது. கலைஞர் உரை. பிறன் மனைவியை விரும்பிச் செயல்படுவது அறவழியில் நடக்காதவர் செயலைவிட தீமையானதாகும். அரண்வரையான் நல்ல செய்யினும் பிறன்வரையாள் பெண்மை நயவாமை நன்று முயூவ உரை. ஒருவன் அறநெறியில் நிற்காமல் அறமில்லாதவைகளைச் செய்தாலும் பிறனுக்கு உரியவளின் பெண்மையை விரும்பாமல் வாழ்தல் நல்லது. சாலமன் பாப்பையா உரை. அறம் செய்யாமல் பாவத்தையே செய்பவனாக இருந்தாலும் அடுத்தவரின் உரிமை ஆகிய மனைவி மேல் ஆசைப்படாமல் இருப்பது நல்லது. கலைஞர் உரை.
பிறன் மனைவியை விரும்பிச் செயல்படுவது அறவழியில் நடக்காதவர் செயலைவிட தீமையானதாகும். அரண்வரையா நல்ல செய்யினும் பிறன்வரையாள் பெண்மை நயவாமை நன்று முயுவ உரை. ஒருவன் அறநெறியில் நிற்காமல் அறமில்லாதவைகளைச் செய்தாலும் பிறனுக்கு உரியவளின் பெண்மையை விரும்பாமல் வாழ்தல் நல்லது. சாலமன் பாப்பையா உரை. அறம் செய்யாமல் பாவத்தையே செய்பவனாக இருந்தாலும் அடுத்தவரின் உரிமை ஆகிய மனைவி மேல் ஆசைப்படாமல் இருப்பது நல்லது. கலைஞர் உரை. பிறன் மனைவியை விரும்பிச் செயல்படுவது அறவழியில் நடக்காதவர் செயலைவிட தீமையானதாகும். அரண்வரையா நல்ல செய்யினும் பிறன்வரையாள் பெண்மை நயவாமை நன்று முயுவ உரை. ஒருவன் அறநெறியில் நிற்காமல் அறமில்லாதவைகளைச் செய்தாலும் பிறனுக்கு உரியவளின் பெண்மையை விரும்பாமல் வாழ்தல் நல்லது. சாலமன் பாப்பையா உரை. அறம் செய்யாமல் பாவத்தையே செய்பவனாக இருந்தாலும் அடுத்தவரின் உரிமை ஆகிய மனைவி மேல் ஆசைப்படாமல் இருப்பது நல்லது. கலைஞர் உரை. பிறன் மனைவியை விரும்பிச் செயல்படுவது அறவழியில் நடக்காதவர் செயலைவிட தீமையானதாகும். அரண்வரையா நல்ல செய்யினும் பிறன்வரையாள் பெண்மை நயவாமை நன்று முயுவ உரை. ஒருவன் அறநெறியில் நிற்காமல் அறமில்லாதவைகளைச் செய்தாலும் பிறனுக்கு உரியவளின் பெண்மையை விரும்பாமல் வாழ்தல் நல்லது. சாலமன் பாப்பையா உரை. அறம் செய்யாமல் பாவத்தையே செய்பவனாக இருந்தாலும் அடுத்தவரின் உரிமை ஆகிய மனைவி மேல் ஆசைப்படாமல் இருப்பது நல்லது. கலைஞர் உரை. பிறன் மனைவியை விரும்பிச் செயல்படுவது அறவழியில் நடக்காதவர் செயலைவிட தீமையானதாகும். அரண்வரையா நல்ல செய்யினும் பிறன்வரையாள் பெண்மை நயவாமை நன்று முயுவ உரை. ஒருவன் அறநெறியில் நிற்காமல் அறமில்லாதவைகளைச் செய்தாலும் பிறனுக்கு உரியவளின் பெண்மையை விரும்பாமல் வாழ்தல் நல்லது. சாலமன் பாப்பையா உரை. அறம் செய்யாமல் பாவத்தையே செய்பவனாக இருந்தாலும் அடுத்தவரின் உரிமை ஆகிய மனைவி மேல் ஆசைப்படாமல் இருப்பது நல்லது. கலைஞர் உரை. பிறன் மனைவியை விரும்பிச் செயல்படுவது அறவழியில் நடக்காதவர் செயலைவிட தீமையானதாகும். அரண்வரையா நல்ல செய்யினும் பிறன்வரையாள் பெண்மை நயவாமை நன்று முயுவ உரை. ஒருவன் அறநெறியில் நிற்காமல் அறமில்லாதவைகளைச் செய்தாலும் பிறனுக்கு உரியவளின் பெண்மையை விரும்பாமல் வாழ்தல் நல்லது. சாலமன் பாப்பையா உரை. அறம் செய்யாமல் பாவத்தையே செய்பவனாக இருந்தாலும் அடுத்தவரின் உரிமை ஆகிய மனைவி மேல் ஆசைப்படாமல் இருப்பது நல்லது. கலைஞர் உரை. பிறன் மனைவியை விரும்பிச் செயல்படுவது அறவழியில் நடக்காதவர் செயலைவிட தீமையானதாகும்.